வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய லெட்ஸ் கோ 360 சேனலுக்கு உங்க அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வீடியோல ஒரு அழகான லாகின் ஃபார்ம் செஞ்சு பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு சைன் அப் ஃபார்ம் ஒண்ணு உருவாக்க போறோம். இந்த ப்ராஜெக்ட் மூலம் HTML ஃபார்ம், CSS ஸ்டைலிங், ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன், ஷோ அண்ட் ஹைட் பாஸ்வேர்ட் போன்ற பல முக்கியமான கான்செப்டை கத்துக்க போறோம். இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் சைன் அப் ஃபார்ம் எப்படி உருவாது என்பதை எளிமையா புரிஞ்சுக்கலாம். நேரத்தை வீணாக்காம ஆரம்பிக்கலாம். முதல்ல 3 ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி போன இதுல சொன்ன மாதிரி index.html, style.css, script.js 3 ஃபைலை நான் உருவாக்கியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம HTML கோட் உருவாக்கிட்டேன். இதுல டைட்டில்ல வந்து சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கேன். ப்ரௌசர் டேப்ல இந்த பேர் தான் தெரியும். அடுத்ததா CSS ஃபைலை லிங்க் செய்யறேன். இதன் மூலம் HTML மற்றும் CSS இணைக்கப்படுது. பாடிக்குள்ள ஒரு கண்டெய்னர் உருவாக்குறேன். நம்மளுடைய சைன் அப் ஃபார்ம் முழுவதும் இந்த கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கும். அடுத்ததா ஒரு ஹெட்டிங் H2 டேக்ல கிரியேட் பண்றேன். கிரியேட் அக்கௌண்ட். யூசர் ஒரு புதிய அக்கௌண்ட்டை உருவாக்க போறார் என்பதை இது காட்டுது. அடுத்தது இப்போ ஒரு ஃபார்மை உருவாக்குறேன். ஃபார்ம் ஐடி ஈக்குவல் டு சைன் அப் ஃபார்ம். இந்த ஐடியை ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா பயன்படுத்த போறோம். முதலாவதா ஒரு இன்புட் ஃபீல்டு. இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். இது யூசரின் பெயரை பெற பயன்படுது. பிளேஸ் ஹோல்டர் மூலம் யூசருக்கு இன்ட் கொடுக்குறோம். ரிக்வயர்ட் பயன்படுத்துவதால ஜாலியா சப்மிட் செய்ய முடியாது. அடுத்தது இமெயில் ஃபீல்டு. இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில். இந்த இமெயில் டைப் பயன்படுத்துவதால ப்ரௌசர் தானா இமெயில் ஃபார்மேட்டை செக் செய்யும். இப்போது பாஸ்வேர்ட் ஃபீல்டு. இன்புட் டைப் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் டைப் பயன்படுத்துவதால யூசர் டைப் செய்யும் போது எழுத்துக்கள் மறைக்கப்படும். அடுத்ததாக போன இதுல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு ஐகான் ஆட் பண்றோம். ஐகான் ஆட் பண்றோம். ஸ்பேன் ஐ. இந்த ஐகானை கிளிக் செய்தால் பாஸ்வேர்ட் தெரியும் அல்லது மறையும். இதற்கு ஜாவாஸ்கிரிப்ட் பயன்படுத்தணும். போன வாட்டி லாகின் பேஜ் நம்ம செய்யும் போதே கொஞ்சம் விரிவா பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஃபீல்டை உருவாக்க போறோம். இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னா, யூசர் 2 பாஸ்வேர்டும் ஒரே மாதிரி கொடுத்துருக்காரா அப்படின்னு செக் செய்வதற்கு. இப்போது ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன். ஐடி ஈக்குவல் டு மெசேஜ். இதுதான் வந்து பாஸ்வேர்டு மேட்ச் ஆகுதா அல்லது சைன் அப் பண்ணதெல்லாம் சக்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி யூசருக்கு மெசேஜ் த்ரோ பண்ணணும். அதுக்காக இதை கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ ஒரு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது சப்மிட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு பட்டன் போடணும், சப்மிட் பட்டனு. கடைசியா ஆல்ரெடி வேற அக்கௌண்ட் லாகின்ற லிங்கை சேர்க்க போறோம். அடுத்தது சிஎஸ்எஸ் பார்க்கலாம். போன வாட்டி கொஞ்சம் எல்லாம் பார்த்தோம், பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி யூனிவர்சல் செலக்டர் ரெடி பண்ணிக்கிறோம். மார்ஜின் 0, பேடிங் 0, பாக்ஸ் சைசிங், பார்டர் பாக்ஸ். இது எல்லா எலிமெண்ட்டுக்கும் டிஃபால்ட் மார்ஜின் மற்றும் பேடிங்கை ரிமூவ் செய்யும். அடுத்தது பாடி டேக் வரும். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டரு, அலைன் ஐட்டம் சென்டரு, ஹைட் வந்து 100 VH. ஃபிளெக்ஸ் பாக்ஸை பயன்படுத்தி ஃபார்மை ஸ்கிரீன் நடுவுல கொண்டு வரணும். 100 VHன்றது முழு ஸ்கிரீன் ஹைட்டு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டுக்கு நான் ஒரு பர்பிள் கலர் கொடுக்க போறேன். பேக்ரவுண்ட் #4F46E5. சேவ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டெய்னரு. கண்டெய்னருக்கு ஒயிட் பேக்ரவுண்டு வித் பேடிங், பார்டர் ரேடியஸ், ஷேடோ கொடுத்து கார் மாதிரி மாற்றணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து சென்டர் செய்ய போறோம். இப்போ அடுத்தது இன்புட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வித், அப்புறம் பேடிங், நெக்ஸ்ட் பார்டர் பார்க்குறோம், அப்புறம் ஃபாண்ட் சைஸ், பார்டர் ரேடியஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ பாருங்க, இன்புட் ஃபீல்டு வந்து ப்ரொஃபஷனலா தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பார்க்கலாம். பாஸ்வேர்ட்ல வந்து பொசிஷன் ரிலேட்டிவ். அப்ப ஐகான் சரியான இடத்துல வைக்க இது பயன்படுத்துறோம். அடுத்தது பொசிஷன் அப்சல்யூட். இதன் மூலம் பாஸ்வேர்ட் பாக்ஸ்க்குள்ள ரைட் சைட்ல ஐகானை வைக்க முடியும். நெக்ஸ்ட் பட்டனு. பட்டனுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், பேடிங், கர்சர் பாயிண்டர், பார்டர் ரேடியஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பட்டனுக்கு வந்து ஓவர் பண்ண மவுஸ் எஃபெக்ட் போனோம், அதில் பார்த்தோம் இல்லையா லாகின் ஃபார்ம்ல, அதே மாதிரி மவுஸ் எஃபெக்ட் பண்ண போறோம். மவுஸ் கொண்டு பட்டன் மேல போனா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஓவர் எஃபெக்ட் தெரியும் பாருங்க. கடைசியா மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு மீடியா குறி எழுத போறோம். மீடியா வித் 480 பிக்சல். மொபைல் ஸ்கிரீன் வந்தா கண்டெய்னர் வித் குறையும், இன்புட் சைஸும் குறையும், பட்டன் சைஸும் குறையும். இதனால மொபைல்ல கூட ஃபார்ம் அழகா இருக்கும். இப்போ HTML CSS பார்த்துட்டோம் இல்லையா, அடுத்தது வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உயிர் கொடுக்குற ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போறோம். முதல்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பயன்படுத்தி HTML எலிமெண்ட்ஸை செலக்ட் செய்யறோம். இதன் மூலம் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த எலிமெண்ட்டை கண்ட்ரோல் செய்யும். போன வாட்டி பார்த்தோம் இல்லையா. இப்போ இப்போ வந்து ஐகானை கிளிக் செஞ்சா என்ன நடக்கணும்ன்றதை எழுத போறோம். லாஸ்ட் டைமே நான் சொன்னேன், இந்த ஆட் ஈவென்ட் லிஸ்னரை வச்சு நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு, அதே தான் இங்க சிமிலரா பண்றோம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாகின் ஃபார்முக்கும் இந்த சைன் அப் ஃபார்முக்கும் ஒற்றுமை இருக்குது. நீங்க அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி திருப்பி திருப்பி நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது தான் அது மனப்பாடம் ஆகும்.
இதுதான் எல்லா பேசிக்கான ஃபார்முக்கும் இது பயன்படுது. அதனால நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இப்போ கிளிக் ஈவென்ட்க்கு வந்து விடும். கிளிக் ஈவென்ட் வந்த உடனே பாஸ்வேர்ட் டைப் பாஸ்வேர்டா இருந்தா டெக்ஸ்டா மாறும். அப்போது பாஸ்வேர்டு தெரியும். மீண்டும் கிளிக் செய்தால் பாஸ்வேர்ட் மறைந்துவிடும். அடுத்தது இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்றதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும் இல்லையா? அதுக்கு லாஜிக் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை பயன்படுத்துறோம். அப்புறம் ஃபார்ம் பட்டன், அந்த பட்டனுக்கு வந்து சப்மிட் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு query எழுத போறோம். ஃபார்ம் சப்மிட். இப்போது யூசர் சைன் அப் பட்டனை கிளிக் செய்தா சப்மிட் ஈவென்ட் ரன் ஆகும். பிரிவென்ட் டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட். நார்மலா ப்ரௌசர் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். அதை ஸ்டாப் செய்வதற்காக இதை பயன்படுத்துறோம். நார்மலா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். அதை ஸ்டாப் செய்யறதுக்காக இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல ஈவென்ட் டாட் பிரிவென்ட் டிஃபால்ட் அப்படி கொடுக்குறோம். இப்போ பாஸ்வேர்ட் செக் முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான வேலிடேஷன் பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ. முதல் பாஸ்வேர்ட் ரெண்டாவது பாஸ்வேர்ட் இரண்டையும் கம்பேர் செய்யறோம். இப்போ பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இஃப் பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டாட் வேல்யூ. இரண்டும் வேற வேற இருந்தா ரெட் கலர்ல பாஸ்வேர்ட் டு நாட் மேட்ச் காட்டு அப்படின்னு சொல்ல போறோம். சப்போஸ் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆனா கிரீன் கலர்ல சைன் அப் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார்ம் ரீசெட் பிறகு ஃபார்ம் டாட் ரீசெட். எல்லா இன்புட் ஃபீல்டும் கிளியர் ஆகிடும். பாஸ்வேர்ட் ஐடி மீண்டும் பாஸ்வேர்டை மறைந்து விடும். ஐகான் மீண்டும் நார்மலா மாறும். இதனால ஃபார்ம் புதிய யூசருக்கு ரெடியா இருக்கும். நம்முடைய சைன் அப் ஃபார்ம் முழுமையாக முடிந்து விட்டது. ஃபார்ம் ரீசெட் பிறகு ஃபார்ம் டாட் ரீசெட். எல்லா இன்புட் ஃபீல்டும் கிளியர் ஆகிவிடும். மீண்டும் பாஸ்வேர்ட் மறைந்து விடும். ஐகான் மீண்டும் நார்மலா மாறும். இதனால ஃபார்ம் புதிய யூசருக்கு ரெடியா இருக்கும். இது நம்முடைய சைன் அப் ஃபார்ம் முழுமையா முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட் மூலம் நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? HTML ஃபார்ம், இன்புட் ஃபீல்ட், பாஸ்வேர்டு ஃபீல்ட், பட்டனு, CSS ஃபிளெக்ஸ் பாக்ஸ், கார்டு டிசைன், மீடியா query, ஜாவாஸ்கிரிப்ட் டாம். எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் டாம் கண்ட்ரோல் பண்றோம்? கெட் எலிமெண்ட் பை ஐடி, ஆட் ஈவென்ட் லிஸ்னர். இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதுல இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். பாஸ்வேர்ட் வேலிடேஷன் பார்க்கிறோம். பிரிவென்ட் டிஃபால்ட்னு பார்த்திருக்கோம். ஃபார்ம் ரீசெட் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற வெப் டெவலப்மெண்ட் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோல ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஃபார்ம் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் திருப்பி ஒண்ணு சொல்றேன். இந்த கிட்ல இருக்க லிங்க் எடுத்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி உங்க கிட்ல போடாதீங்க. அதுக்கு நீங்க 1க்கு 5 வாட்டி செஞ்சு பாருங்க. திருப்பி நீங்க பண்ணுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ன்ற சொல்லுக்கு இணங்க நீங்க திருப்பி செய்யும் போதுதான் உங்களுக்கு அது என்ன இருக்கு அப்படின்றது தெரிய வரும். நீங்களே செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி, வணக்கம்.